தன்னோட கார் டிக்கியில் கிரிஷ் மயக்கமாகி கிறக்கமாக கிடக்கிற நிலைமையை பற்றி தெரியாத முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக ரொமான்டிக்காக பேசிட்டு கார் ஓட்டிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, மீனா சீதா எங்கே இருக்கான்னு கேளு அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவும், என்னங்க அவள் தான் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லி சொன்னால, ஐயோ நான் வேற மறந்தே போயிட்டேங்க, அம்மா வேற வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க, அப்படியே ஒரு எட்டு அங்கே வீட்டில் போய் அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே ஹோட்டல் போய்க்கலாமா அப்படின்னு சொல்ல, உடனே முத்து சொல்கிறாரு, சூப்பர் மீனா, வீட்டுக்கு போனோன்னா அங்கே அத்தையையும் சீதாவையும் சேர்த்தி ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாருமா ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு பேசி சிரிச்சிட்டு வந்தா சீதாவுக்கு உன் மேலே நேற்று இருந்த கோபம் அதுக்கப்புறம் அந்த டிப்ரெஷன் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிரும் இல்லை மீனா அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு அங்கே வேக வேகமாக காரை நிறுத்திட்டு மேலே ஓடி போய் சந்திரா கிட்டையும் சீதா கிட்டையும் சொல்கிறாங்க மீனா, அம்மா வாங்கம்மா கிளம்பலாம் வாங்க, உங்கள் மாப்பிள்ளை உங்களையும் கூட்டிகிட்டு போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வரலான்னு சொல்கிறாரு அப்படின்னு. உடனே சந்திரா சொல்கிறாங்க, ஐயோ சாப்பிட வரதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லடி மீனா, இப்போ பூ கட்டுறதுக்காக கடைக்கு போகணும், இந்த பூவையெல்லாம் எடுத்து வண்டியில் வச்சு என்னை பூக்கடையில் இறக்கி விட்டுருங்க, வேணும்னா சீதாவை மட்டும் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும், என்னம்மா ஒரு நாள் கூட நீங்கள் எங்கள் கூட வெளியில் வரணும்னா வேலைன்னு எப்போவுமே வேலையிலேயே இருங்க, ஒரு நாள் கடைக்கு போகலைன்னா என்னம்மா, அதான் உங்கள் மாப்பிள்ளை ஆசையாக வெளியில் கூப்பிட்டு போய் சாப்பிட வைக்கணும்னு ஆசைப்படுறாருல்ல, வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே சந்திராவும், சரி மீனா சரி, சாப்பிட்டே அப்படியே வரும்போது என்னை கரையில் இறக்கி விட்டுருவீங்கள்ல, இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு போய் டிக்கியில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும், சரி சீதா வா சீதா, ஆளுக்கு ஒரு பையா எடுத்துகிட்டு போய் வைப்போம் அப்படின்னு அங்கே கீழே வர்றாங்க 3 பேருமே. அப்போ முத்து ஃபோன் பேசிக்கிட்டே கார் டிக்கியை ஓப்பன் பண்ணி விடுறாரு. அங்கே ஓப்பன் பண்ணும்போது திடீர்னு பார்த்தா உள்ள கிரிஷ் படுத்திருக்கான். அதை பார்த்துட்டு முத்து தூக்கி தோளில் போட்டுட்டு, டேய் கிரிஷ் அப்படின்னு எழுப்புறாரு. ஆனால் என்னதான் சத்தம் போட்டாலும் கிரிஷ் எழுந்திருக்கிறது போலவே தெரியல. உடனே சரி மீனா சரி, இதுக்கு மேலே நம்ம இங்கே வச்சுருந்தா கண்டிப்பாக இவன் முழிக்கிற மாதிரி தெரியல, சீதா இங்கே பக்கத்தில் தானே உங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கேயே போய் நம்ம இவனை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்ல, உடனே சீதாவும், ஆமாம் மாமா சரி வாங்க சீக்கிரம் கார் எடுங்க அப்படின்னு அங்கே கிரிஷை ஏற்றிக்கிட்டு சந்திரா மீனா சீதா முத்துன்னு எல்லாருமே ஹாஸ்பிட்டல் பக்கமாக போகிறாங்க. அங்கே போய் அவசரமாக ஆக்சிஜன் சப்போர்ட் வேணும், பையனுக்கு சுத்தமாக மூச்சு ரொம்பவுமே உள்ளே இழுக்க முடியாத கண்டிஷனுக்கு போயிட்டான் அப்படின்னு டாக்டர் சொல்ல, உடனே முத்துவும், சரி டாக்டர் சரி, நீங்கள் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுமோ பண்ணுங்கள், சீக்கிரமாக எவ்வளவு பணம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட, உடனே ஐசியூக்கு உள்ளே அழைச்சிட்டு போயிடுறாங்க கிரிஷை. வெளியில் நின்று முத்துவும் மீனாவும் பேசிக்கிறாங்க, என்னங்க இவன் எப்படி உங்களோட கார் டிக்கிக்குள்ளே வந்தான் அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும், அதுதான் மீனா எனக்கும் புரியலை, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆமாம் நான் அங்கே ஒரு சவாரி வந்துச்சு வயசானவர், அவரை இறக்கி விட்டுட்டு அவரோட பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டு வரதுக்காக நான் போயிருந்தேன் மீனா, அந்த கேப்பில் டிக்கி திறந்து விட்டுருந்தேன், அப்போது இந்த கிரிஷ் எங்கேயோ வெளியில் ஓடி வந்தவன் உள்ளே வந்து காருக்குள்ளே ஏறிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, எப்படிங்க உங்களுக்கு அங்கே தான் கிரிஷ் ஏறி இருப்பான்னு உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு. உடனே முத்து சொல்கிறாரு, இல்லை மீனா அப்போதைக்கு அங்கே ஒரு வாட்ச்மேன் தேடிட்டு வந்தார், ஒரு 7-8 வருஷத்து பையன் ஒருத்தன் இங்கே தான் ஓடி வந்து இங்கேயோ ஒளிஞ்சிட்டான் தம்பி, அவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் வாட்ச்மேன் அவர் என்கிட்ட கூட கேட்டார் மீனா, அந்த ஸ்கூல் பேர் கூட என்னமோ சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு தலையை சொரிஞ்சுட்டே சொல்கிறாரு முத்து. அறிவு போர்டிங் ஸ்கூல்னு மீனா, அப்போ அந்த ஸ்கூலில் தான் நம்ம கிரிஷ் இப்போ படிச்சுட்டு இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, அது சரிங்க, அந்த ஸ்கூலில் இருந்து எதுக்காக இவன் ஓடி வந்தான்னு தெரியலையே, எதுவாக இருந்தாலும் நம்ம அங்கே போய் கேட்டால் தானே தெரியும் அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, அக்கா ஆமாக்கா, யாராவது அவங்க அம்மா அப்பான்னு யார் இவனுக்கு ஒரு பொறுப்பானவங்க இருந்தால் தானக்கா இங்கே கையெழுத்து ஏதாவது போட சொன்னாலும் திருப்பி இவனை ஒப்படைக்கும் போது அவங்க கிட்ட தானக்கா நம்ம ஒப்படைக்க முடியும், என்ன பண்ணுறது அப்படின்னு சீதாவும் கேட்குறாங்க. அதே சமயம் நைட்டு 9 மணி 10 மணிக்கு பக்கமாக ஆயிட, உடனே அங்கே சீதா சொல்கிறாங்க, அக்கா இந்நேரத்துக்கு நம்ம ஸ்கூலுக்கு போனோன்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்கக்கா, எல்லாருமே தூங்கி இருப்பாங்க, அதனால் நாளைக்கு காலையில் போய் விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வராததால் அங்கே விஜயா சாப்பாடும் எதுவுமே யாருமே செய்யாததால் சொல்கிறாங்க அண்ணாமலை கிட்ட, ஆமாம் என்ன அந்த கார் ஓட்டுற பையனும் அவன் பொண்டாட்டி பூக்காரியும் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை, ஏங்க உங்களுக்கு ஏதாவது சமாச்சாரம் தெரியுமா அப்படின்னு அண்ணாமலை கிட்ட கேட்க, உடனே அண்ணாமலை சொல்கிறாரு,
ஆனாலும் விஜயா உனக்கு இருக்கிற ஏத்தம் இருக்குதே, இப்படி தான் பேசுவியா? பூக்காரி பூக்காரின்னு மீனாவை புள்ள தானே முத்து, அவனையும் இப்படி தான் கார் ஓட்டுறவன்னு சொல்லுவியா? உன்னோட வாய் கொழுப்பு என்னவா இருந்தாலும் குறையவே குறையாது விஜயா. எனக்குமே எங்கேயோ 2 பேர்த்தையும் காணோன்னு மனசு 7 மணிலேருந்தே அடிச்சுட்டு கிடக்குது. சரி ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அதே மாதிரி அங்கே ஸ்ருதி, ரவி, ரோஹிணி, மனோஜ்னு எல்லாருமே என்ன முத்துவும் மீனாவையும் இன்னும் காணோம், கண்டிப்பாக ஏதாவது வில்லங்கத்தை தான் சம்பாரிச்சிட்டு வருவாங்க அப்படின்னு அங்கே ரோஹிணியும் மனோஜும் பேசிக்கிறாங்க. உடனே விஜயாவும் ஆமாம் கண்டிப்பாக அவங்க 2 பேரும் இன்னும் வீட்டுக்கு வரலன்னா வரும்போது ஏதாவது ஒரு புது வில்லங்கத்தை கிளப்பிட்டு தான் வருவாங்க அப்படின்னு விஜயாவும் சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை நீயே போது விஜயா, இல்லாததையெல்லாம் நீயே சொல்லி சொல்லி நீ மட்டும் என்ன எந்த வில்லங்கமுமே சம்பாதிக்காதவதா அன்னைக்கு டான்ஸ் கிளாஸ் நடத்தி அந்த ரதி தீபன்னு அத்தனை பிரச்சனையை கொண்டு வந்தியா? அப்புறமே என்ன நீ பேசாமல் இரு, மற்றவங்கள பற்றி பேசுறதுக்கு உனக்கு அருகதையே இல்லை விஜயா, சொல்லிட்டேன். ஆமாம் வாயை மூடிக்கிட்டு கொஞ்சம் சும்மா இரு, முத்துவுக்கு இப்போ தான் ரிங்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அண்ணாமலை ஃபோனை எடுத்து பேசுகிறாரு. உடனே முத்துவோ அப்பா நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன்ப்பா, ஆனால் இங்கே இருந்த டென்ஷனில் மறந்துட்டேன். நம்ம வீட்டுக்கு வந்தான்லப்பா கிறிஷு, அவன் இன்னைக்கு என்னோட கார் டிக்கிக்குள்ளே மயங்கி கிடந்தான்ப்பா, அது எப்படின்னே தெரியலப்பா. அதனால தான் அவங்க அம்மா பாட்டின்னு யாருமே இல்லைப்பா அவனுக்கு. இப்போ வேற டைம் 10 மணி 11 மணி ஆயிடுச்சு. அவன் படித்த ஸ்கூல்கிட்ட போய் கேட்கலான்னா இந்நேரத்துக்கு போனால் யார்கிட்ட போய் கேட்க முடியும்ப்பா, அதனால தான் காலையில் கேட்கலான்னு. சரி அப்புறம் அவனுக்குன்னு யாருமே இல்லைப்பா இங்கே ஹாஸ்பிட்டலில், ரொம்பவுமே மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒரு நாள் இங்கே பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு டாக்டருங்க சொல்லியிருக்காங்கப்பா, அதனால தான் மீனாவும் நானும் கூடவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை சொல்கிறாரு ஐயையோ பாவப்பட்ட பிள்ளையா இருக்கானே அவன், எத்தனை வாட்டி சீரழியிறான், அவனை பெத்தவ என்னதான் ஒரு மனுஷியோப்பா. சரி சரி முத்து மீனா 2 பேரும் விட்டுட்டு வந்துடாதீங்க, அவனை பார்த்து பத்திரமா அவங்க அம்மாவோ இல்லது அவங்க பாட்டியோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு வாங்க. அப்படி யாருமே அவனை பார்த்துக்கிறதுக்கு இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு அண்ணாமலையும் சொல்கிறாரு. உடனே அங்கே விஜயா சொல்கிறாங்க ஆமாம் இவர் வேற விலங்கத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு வான்னு சொல்லுவார், என்ன விலங்கமோ, யாரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வர சொல்கிறீங்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க அண்ணாமலை கிட்ட. உடனே ரோஹிணியும் கொஞ்சம் கூட மனசளவில் கஷ்டமே படாமல் எங்கேயோ கிறிஷை காணுமே அப்படிங்கிறத அங்கலாப்பே இல்லாமல் நின்றுட்டே கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு வேற யார், கிறிஷு தான் பாவம், அவங்க அப்பா அம்மான்னு யார் என்னன்னே தெரியல, அந்த பையனுக்கு யாருமே இல்லையாட்டிருக்குது, அவங்க பாட்டியும் பாவம் விட்டுட்டு போயிடுச்சு, ரொம்ப ஒரு அனாத பையனோட நிலைமையில் இருக்கிறான். பத்தாததுக்கு இன்னைக்கு அவன் கார் டிக்கியில் வந்து படுத்துட்டானாமா, இப்போ அவனைத்தான் முத்துவும் மீனாவும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே அதையெல்லாம் விஜயா அசால்ட்டாக கேட்டுட்டு ஆஹா நான் கூட வேற யாருக்கோ என்னமோன்னு நினச்சேன், சரி சரி அவனை எதுக்கு இங்கே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு விஜயா என்ன விஜயா பேசுகிற, பாவம் அந்த குழந்தை யாருமே இல்லாமல் மூச்சு திணறல் ஏற்பட்டு காருக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு, அப்புறம் அவனை எங்கே நடு ரோட்டில் விட்டுட்டு வர சொல்கிறியா அப்படின்னு சொல்ல உடனே விஜயா சொல்கிறாங்க இது என்ன வம்பா இருக்குது, ஊரில் இருக்கிற அனாதை பசங்களுக்கு எல்லாம் நம்ம வீடு தான் என்ன சத்திரமா, அப்படியெல்லாம் வந்தால் நான் ஒன்றும் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன் அப்படின்னு அங்கே விஜயா சொல்ல உடனே அண்ணாமலை எழுந்திருச்சு ஓங்கி அடிச்சேன்னா நீ ஒரு அடிக்கு கூட தாங்க மாட்டேன் விஜயா, பேசாமல் வாயை மூடிட்டு போய் படு போ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விஜயா இருந்துட்டு நீங்கள் அடித்தாலும் சரி குதிச்சாலும் சரி இந்த வீடு என் பேரில் இருக்குது, அந்த அனாதை கழுதையை என் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன், அந்த கழுதை வீட்டுக்குள்ளே வந்தாலே வீட்டில் இருக்கிற நிம்மதி எல்லாமே போயிடும், ஏன் என்னோட டான்ஸ் கிளாஸ் கூட இழுத்து மூட வச்சதுக்கு அந்த அனாதை கழுதை எந்த நேரத்தில் இங்கே வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சுச்சோ அப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரோஹிணி நம்ம பையனை ஆண்டி வேற அனாதைங்கிறாங்களே, எப்படியோ இப்போ கிறிஷு முத்து மீனா கிட்ட தான் இருக்கிறான் போல், நம்ம இப்போவே போய் அவனை ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க மனோஜ் முத்துவும் மீனாவும் பாவம் தனியாக தானே இருப்பாங்க, நாம் போய் என்ன எதுங்கிறத கூட இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி. உடனே அங்கே விஜயா சொல்கிறாங்க ஏய் என்னடி என்ன நீ என்னமோ கிறிஷ் மேலே ரொம்ப தான் கரிசனக்காரி மாதிரி, இந்நேரத்துக்கு நீ போய் கிறிஷை எனத்த போய் பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க விஜயா. உடனே ரோஹிணியும் ஆண்டி இல்லை ஆண்டி பாவம் அந்த குழந்தைக்கு யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க, அதான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்ல உடனே விஜயா சொல்கிறாங்க வாயை மூடிட்டு உள்ளே போடின்னு.